Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சாத்தான்குளம் வழக்கில் சரியான சாட்சிகளுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பு வழக்கறிஞர் ஜெபசிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த வழக்கிற்கு காலதாமதமானாலும் 9 எதிரிகளும் 9 குற்றவாளிகளும் தண்டனைக்குரியவர்கள் என்று நீதிமன்றம் அறிவித்திருப்பது எங்களுக்கு உண்மையிலே மகிழ்ச்சி. இவர்கள் அனைவரும் இந்த குற்றத்திலே நேரடியாக ஈடுபட்டவர்கள் தான். யாருக்குமே அதில் ரோல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஸ்ரீதர் முதல்ல ஜெயராஜன் அடித்தது, ரெண்டாவது பாலகிருஷ்ணன் பெனிக்ஸ் அடித்தது, அடுத்து நைட்டு டியூட்டி ரகுகணேஷ் நைட் டியூட்டி எஸ்ஐ அடித்தது, ஏன்னா அதோட சேர்த்து காவலர் நைட்டு லாடம் கட்டினது எல்லாத்துலேயுமே இருக்குது. காலையில் இவங்க ஜஸ்டிஸ் சரவணன் சார்ட்டை ஆஜர்படுத்தும் போது இவங்க 2 கொரோனா அப்படின்னு சொல்லி அவரையும் மேலேருந்து மாடியிலேருந்து பார்க்க வச்சு இவங்களை பார்க்க விடாமல் ஆக்கி, இல்லை ஜட்ஜி நேராக பார்த்துருந்தா கூட உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணியிருப்பாங்க. அது கூட பண்ணாமல் இவங்க நேரடியாக கோயில்பட்டி சப்ஜெக்டில் செட் பண்ணி அங்கே கொண்டு போய் ஒரு அட்மிஷனை போட்டு அங்கேருந்து கோயில்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனது தான் இந்த மரணத்திற்கு மெயின் காரணம். இது எதுனா பிளட் லாஸால் தான் இது நடக்குது. அப்போ இதை அந்த ஆந்தி வேலே நம்ம திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அட்மிஷன் பண்ணியிருந்தா கூட காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவங்க பர்பஸாக திருநெல்வேலியை தாண்டி கோயில்பட்டிக்கு போகிறாங்க, அங்கே போய் அட்மிஷன் போடுறாங்க, அதனால தான் இறந்து போகிறாங்க. இவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் வீடியோ ஃபுட்டேஜோடு நடந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜும் கூட இருந்தாங்க. அந்த இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது நானும் கூட இருந்தேன். அதனுடைய ஃபோட்டோஸ் கூட என்கிட்ட இருக்குது. அதில் கூட அவங்களுடைய பின்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலியே கிடையாது. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு 3rd டிகிரி, நம்ம பல்ல பிடுங்குற 3rd டிகிரின்னு இப்போ சொல்கிறோம்ல அம்பையில், இது அதை விட மோசம். ஒரு தீவிரவாதிகளை கூட இந்த மாதிரி விசாரிக்க மாட்டாங்க. இவங்க சாதாரண ஒரு செல்ஃபோன் கடை வச்சாங்க, கடையே 8 மணிக்கு ஏன் அடைக்கவில்லை, இதுதான் கேஸு. இதுக்காக இவங்களை அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள்.